என் உள்ளம் நிறைந்தவரே. வார்த்தையினால் உம் வார்த்தையினால் என் வாழ்வினை மாற்றினீரே. மாறாவின் கசப்பை மாற்றினீரே உம் வல்ல செய்கையினால். மாறாவின் கசப்பை மாற்றினீரே உம் வல்ல செய்கையினால். என் வாழ்வின் கசப்பை மாற்றிடுமே உம் வார்த்தை ஏற்றிடுமே. என் வாழ்வின் கசப்பை மாற்றிடுமே உம் வார்த்தை ஏற்றிடுவே. வார்த்தையினால் வார்த்தையினால் என் உள்ளம் நிறைந்தவரே. பிசாசின் சோதனை வென்றவரே உம் வல்ல வார்த்தையினால். பிசாசின் சோதனை வென்றவரே உம் வல்ல வார்த்தையினால். என் வாழ்வின் சோதனை வென்றிடவே உம் வார்த்தை தந்திடுமே. என் வாழ்வின் சோதனை வென்றிடவே உம் வார்த்தை தந்திடுமே. வார்த்தையினால் வார்த்தையினால் என் உள்ளம் நிறைந்தவரே. ஆடுகள் வேதனை
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். காருண்ய தேவன் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்பாக அழைக்கிறேன். இந்த காருண்ய தேவனின் நிகழ்ச்சி எங்களது ஊழியத்தின் பாதையிலே நாங்கள் கண்ட சாட்சியின் காரியமாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நீங்கள் கண்டு நீங்கள் பயனடையும்படியாக அன்பாக அழைக்கிறோம். பல ஆண்டுகளுக்கு முன்பாக புதுக்கோட்டையிலே சகோதரர் டேனியல் வீட்டில் ஒரு கூட்டம் நடத்தினோம். கூட்டமானது மாடியிலே நடைபெற்றது. கூட்டம் முடிந்த பிறகு நான் கீழே எல்லாருக்கும் ஜெபித்து விட்டு வந்த பொழுது ஒரு சகோதரி தன்னுடைய மகளோடு ஜெபிக்க வேண்டும் என்று ஆவலோடு இருந்தார்கள். என்ன என்று கேட்டேன். இல்லை, இவர்களுக்கு பிளட் கேன்சர் நோய், மருத்துவர்கள் இன்னும் 3 தினத்தில் மரித்து விடுவார்கள் என்று சொல்லி ஹாஸ்பிட்டலிலிருந்து அனுப்பிவிட்டார்கள் என்று கூறினார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டு அந்த மகளுக்காய் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அந்த மகளுக்காய் ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது அந்த வீட்டிலே 3 படங்கள், ஒன்று இயேசு கிறிஸ்துவை போல வரைந்த படம், மற்ற 2 படங்கள் மரித்தவர்கள் படம். இந்த படத்திற்கு பூஜை போடுவது போல ஊதுபத்தியை கொளுத்தி வைக்கிறார்கள். நான் உடனே சொன்னேன், அம்மா, உங்கள் வீட்டில் இப்படி 3 படம் இருக்குது, அதுக்கு ஒரு ஊதுபத்தியை கொளுத்தி வைக்கிறீங்க, முதல்ல அந்த படத்தை போய் கழட்டி போடுங்க அப்படி என்று சொன்ன உடனே அந்த சகோதரியுடைய வீடு அருகே இருந்தது. இந்த பாதிக்கப்பட்ட நோயிலே பாதிக்கப்பட்ட சகோதரியோ ஒரு பள்ளிக்கூடத்திலே அவர்கள் ஆசிரியராய் பணியாற்றியவர்கள். முடியெல்லாம் கொட்டி சரீரமானது பெருத்து, எப்பொழுது நாம் இவர் சாவார்கள் அப்பொழுது காஃபின் செய்து கொள்ளலாம் என்று இனஜன பந்துகள் எல்லாம் கூடி வந்திருந்த ஒரு காலம். ஆனால் அந்த அம்மாவோ சொன்ன ஆலோசனைக்கு உடனடியாய் கீழ்ப்படிந்து வீட்டிற்கு ஓடி அந்த 3 படத்தையும் கழட்டி போட்டார்கள். கர்த்தருடைய கரம் அந்த மகளை தொட்டபடியினால் உடனே அந்த மகள் சுகமடைய ஆரம்பித்தாள். சில தினங்களிலே சுகமடைந்து தன்னுடைய பணியிலே சேர்ந்தாள். மீண்டுமாய் சாட்சியாக பல இடங்களிலே இந்த காரியத்தை சொல்ல ஆரம்பித்தார்கள். இப்படியாய் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது திடீரென்று சொல்லி அந்த குடும்பத்தை சார்ந்த ஒருவர், வெளிநாடுகளில் இருக்கிற ஒருவர் அந்த வீட்டுக்கு வந்த பொழுது எங்கள் அப்பா அம்மா படம் என்று கேட்க, இல்லை இப்படியாய் எல்லாம் சொல்லுவாங்க என்று சொல்லி அதை எடுத்து மாட்டினார்கள். அதை மாட்டின உடனேயே அந்த மகளுக்கு மீண்டுமாய் அதே நோய் தாக்கியது. அந்நாட்களிலே அவர்கள் இறந்து போனார்கள். இன்றைக்கு நமக்கு நன்றாய் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் இதுதான். நாம் தவறான காரியங்களை செய்யும்போது தான் போராட்டம் பெருகி பாடுகள் பெரிதாகி வேதனை அடைகிற நிலை உருவாகிறது. அவை இன்றைக்கு நாம் கவனமாக இந்த படங்களெல்லாம் நாம் விலக்கி காத்து கொண்டு நாம் ஜீவிப்போம் என்று சொன்னால் நமக்குள் வருகிற நோய்களை இயேசு குணமாக்கி நம்மை மீண்டுமாய் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கண்களை மூடி ஜெயிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளின் காருண்ய தேவன் கிருபைகள் எங்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற பிரயோஜனமாக இருக்கட்டும். தவறான காரியங்களை விடுதலை தொங்க விட்டு நாங்கள் இன்றைக்கு இதை நன்கு அறிந்து சரியான படங்களை மாட்டவும்
சரியான வசனங்களை அநேகருக்கு வெளியிடவும் நாங்கள் தீர்மானம் செய்து செயல்பட உதவி செய்யும். உடைய கிருபை நிறையட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சாட்சிகளையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதற்கும் எங்களை ஊக்குவிப்பதற்கும் அது ஏதுவாக இருக்கும். எங்கள் ஜெபதுனி மாத இதழ் தமிழ், ஆங்கிலம் மற்றும் சிங்கள மொழிகளில் வெளியிடப்படுகிறது. பெற்று பயனடையுங்கள். சகோதரர் அவர்கள் எழுதிய யார் என்னை விடுதலையாக்குவார், கர்த்தரை தேடுங்கள் என்ற புத்தகங்கள் தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலும் வெளிவந்துள்ளன. மேலும் பாதைக்கு வெளிச்சம், ஜெயம் தரும் ஜெபங்கள் என்ற புத்தகங்களையும் ஜீவ கீதங்கள் என்கிற பாடல் புத்தகத்தையும் பெற்று பயனடையுங்கள். எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு மாதமும் 3ஆம் சனிக்கிழமைகளில் தோகமலை அருகே உள்ள இடையப்பட்டியில் விடுதலை ஜெப முகாம் நடைபெறுகிறது. பங்கு பெற்று ஆசீர்வாதம் பெறுங்கள். இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: சகோதரர் சி. எபனேசர் பால், எண் 3, 6வது குறுக்கு தெரு, 5வது மெயின் ரோடு, ஸ்ரீனிவாச நகர், புத்தூர், திருச்சி 17, தமிழ்நாடு, இந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 0431 278 0938 மற்றும் 9842365132. எங்கள் மின் அஞ்சல் முகவரி prayer@jebadani.org. எங்கள் இணையதள முகவரி www.jebadani.org. Our contact address is Brother C. Ebenezer Paul, number 3, 6th Cross Street, 5th Main Road, Srinivasa Nagar, Puttur, Trichy 17, Tamil Nadu, India. Our contact phone numbers are 0431 278 0938 and 98423 Our email ID is prayer@jebadani.org. Our website is www.jebadani.org. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.